இந்த த்ரிஷா சும்மா இருந்தா கூட த்ரிஷாவோட அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இப்ப எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு போறாங்க. எப்பா த்ரிஷா சும்மா இருந்தா கூட த்ரிஷாவோட அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு போறாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இப்போ தமிழகத்துல அரசியல் களம் எந்த அளவுக்கு சூடு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி தான் விஜய் த்ரிஷா இவங்களோட விவகாரம் அப்படிங்கிறதும் பெரிய அளவுல சூடு பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். என்னன்னா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில விஜயோட மனைவி சங்கீதா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா கிட்டத்தட்ட 27 வருட ஆண்டுகால திருமண வாழ்க்கையில இருந்து நான் விலகிக்கிறேன், எனக்கு இருந்து விவாகரத்து வேணும்னு நடிகை விஜயோட மனைவி சங்கீதா மனு தாக்கல் பண்ணாங்க. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. என்னன்னா 2 பேருமே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல், 2 பேருமே அவ்வளோ அந்யூன்யமா இருந்தாங்க. எதுக்காக திடீர்னு இப்படி பண்றாங்க அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா அந்த மனுவிலேயே வந்து சங்கீதா நான் எதுக்காக விவாகரத்து கேட்கிறேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. என்னன்னா என்னோட கணவருக்கு ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கு, அதாவது திருமணத்தை மீறி ஒரு நடிகை கூட தொடர்புல இருக்காரு, அது எனக்கு மனவேதனை கொடுக்குது அப்படின்றதுனால எனக்கு விவாகரத்து வேணும்னு சங்கீதா குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2021 எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ஆனா நான் வந்து அவர்கிட்ட பேசினேன், வக்கீல் மூலமா பேசினேன். நான் பேசினதுக்கு அப்புறமா சரி நான் அந்த நடிகை கூட நான் இதுக்கப்புறமா தொடர்புல இருக்க மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதையும் மீறி இப்பவும் அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நடிகை கூட வெளியூருக்கு போய் சுத்துறாரு, அந்த புகைப்படங்கள் வெளியாகுது. இதனால நான் மட்டும் இல்லாம குழந்தைகளுக்குமே மன உளைச்சல் இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. இது பெரிய சர்ச்சையா வெடிச்சதுக்கு அப்புறமா அந்த நடிகை யார் அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வியுமா இருந்துச்சு. என்னன்னா அதுல சங்கீதா அவங்களோட பேரை குறிப்பிடல, அந்த நடிகையோட பேரை குறிப்பிடல. நான் தேவைப்பட்டா மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த நடிகை யாரு அப்படின்றது சமூக வலைதளங்கள்ல பரவலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா அவங்க சொன்ன வச்ச ஒரு குறிப்பு என்னன்னா, என் கணவர் வந்து ஒரு நடிகை கூட வெளியூர்ல போய் சுத்துறாரு அப்படின்னாங்களா. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் வந்து த்ரிஷா கூட தான் வெளியூருக்கு போயிட்டு வந்திருந்தாரு. அந்த புகைப்படத்தை த்ரிஷா வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு பாயிண்டா கிடைச்சது. அதாவது அந்த நடிகை தான் த்ரிஷா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரிஷா வந்து விஜயோட குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் த்ரிஷாவுக்கு அகைன்ஸ்டா நிறைய பேர் பேசினாங்க. இன்னொரு பக்கம் சங்கீதாவை அந்நியனின் தூக்கி வச்சு கொண்டாடினவங்களே அவங்களுக்கு எதிராக அவதூறா பேசினாங்க. என்னன்னா விஜய் அண்ணன்னு சொல்லுவாங்க, சங்கீதாவை அண்ணின்னு சொல்லுவாங்க. இப்படி பேசிட்டு இருக்கவங்களே சங்கீதாவை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பிரச்சனை சமூக வலைதளங்களை பெருசா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு விஜய் ஒரு குண்டை தூக்கி போட்டார். என்ன தெரியுமா? அதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேருமே சேர்ந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு சேர்ந்து போனாங்க. இதுல அவங்க சேர்ந்து போனது கூட பிரச்சனை இல்லை, ஒரே போல காஸ்டியூம்ல போயிருந்தாங்க. அதுதான் எல்லாருக்கும் ஷாக்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல விஜய்க்கு எப்படி முட்டு கொடுத்த ரசிகர்கள் வந்து அப்படி ஷாக் ஆயிட்டாங்க. எப்ப உனக்கு போய் நாங்க முட்டு கொடுத்தோம் பாரு, நீங்க வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணோம், ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ரசிகர்களை வந்து நொந்துக்கிட்டாங்க. கண்டிப்பா இதுக்கு மேல உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா அதுல நியாயமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய திரை பிரபலங்கள் கூட விஜய்க்கு எதிரா பேசினாங்க. இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி எதிரா பேசினாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல சப்போர்ட் பண்ணி பேசினவங்க கூட அதுக்கப்புறமா அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சாங்க. இப்படி இந்த பிரச்சனை வந்து பூதாகரமா வெடிச்சுட்டு போய்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல மகளிர் தின கொண்டாட்டத்துல விஜய் வந்து அந்த பிரச்சனை வந்து ஒருத்தே கிடையாது, அந்த ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுவுமே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்த இருந்துச்சு. இப்போ இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கும்போது த்ரிஷா அப்புறம் வந்து பார்த்திபன் இவங்க 2 பேரும் கொஞ்சம் வார்த்தைகளால மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. இதுவும் ஒரு பக்கம் சர்ச்சையா போச்சு. இப்போ என்னன்னா த்ரிஷாவோட அம்மா இதுல புதுசா வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருந்தோம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்றது. என்னன்னா இப்போ இந்த த்ரிஷா விஜய் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா 2 பேரையும் சேர்த்து வச்சு நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறாங்க. அதாவது கல்யாண சாங்ஸ் வச்சு எடிட் பண்ணி போடுறத வச்சுட்டு இருக்காங்க, லவ் சாங்ஸ் வச்சு எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேருமே சேர்ந்து அந்த கல்யாண வீட்டுக்கு போனாங்க இல்லையா, அதுல கல்யாண பாட்டை போட்டு எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கு த்ரிஷாவோட அம்மா வந்து லைக் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த வீடியோல சாங் மட்டும் இல்ல, ஒரு கேப்ஷனுமே கொடுத்திருந்தாங்க. என்ன தெரியுமா? அதாவது தாலி கட்டுவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சோ இதுக்கு த்ரிஷாவோட அம்மா வந்து லைக் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த வீடியோவுக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை இவங்க 2 பேரும் லவ் பண்றது உண்மைதான் போல, அது த்ரிஷாவோட அம்மாவுக்கும் தெரியும், அதனாலதான் இவங்க வந்து மறைமுகமா ஓகே சொல்றாங்க, அப்போ உண்மையாவே இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விதமா பேசினாங்க. பட் வந்து அது தொடர்பா விஜய் எதுவுமே வாய் திறந்து பேசவும் இல்லை, த்ரிஷாவும் கண்டுக்க மாட்டாங்க, த்ரிஷா வந்து ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. அவங்களுமே தலக்கணத்தோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருக்காங்க. இதுலதான் இந்த ஒரு கேப்ஷன் போட்ட வீடியோவுக்கு த்ரிஷாவோட அம்மா வந்துட்டு ஒரு லைக் போட்டது வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. என்னன்னா அதுல போட்டிருந்த வேர்டு அது என்னன்னா
தாலி கட்டுவது உறுதி, திருமண தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இது ஒரு பக்கம் பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்போ மறுபடியுமே அவங்க அம்மா சும்மா இருக்காம இன்னொரு வேலையை பார்த்துருக்காங்க. என்ன தெரியுமா? இதே மாதிரி தாங்க விஜய் அண்ட் த்ரிஷா வச்சு எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல சில கொச்சையான வார்த்தைகளையுமே பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்குமே இவங்க த்ரிஷாவோட அம்மா வந்து லைக் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதனாலதான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்க வந்து எதை சொல்ல வராங்க, ஏன் இந்த வீடியோக்கெல்லாம் லைக் போட வேண்டிய அவசியம் என்ன, ஒருவேளை உண்மையாவே அவங்களோட பொண்ணும் விஜயும் அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறாங்களா, அதை மெய்ப்பிக்க தான் இந்த மாதிரி வேலைகள்ல அவங்க செயல்படுறாங்களா, அதாவது அதை உண்மைன்னு சொல்றதுக்காக தான் லைக் போடுறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளை திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, யார் எவ்வளவு கேள்வி கேட்டாலும் விஜயோட தரப்புல இருந்தும் பதில் வரப்போறது கிடையாது, த்ரிஷாவோட தரப்புல இருந்தும் பதில் வரப்போறது கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் கேட்டுமே யாருமே இது தொடர்பா வாயை திறக்கல. த்ரிஷா விமான நிலையத்துல போகும்போது கூட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது பதில் சொல்லாம போயிட்டாங்க. இதுல மிக முக்கியமா இன்னொரு விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன். இந்த பிரஸ் மீட் ஞாபகம் வருது. இந்த டெல்லியில சிபிஐ விசாரணைக்காக விஜய் வந்து டெல்லிக்கு போனாரு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே த்ரிஷா வந்து டெல்லிக்கு போயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருமே பேசி வச்சுட்டு தான் டெல்லிக்கு போனாங்க அப்படின்றதுலாம் நிறைய பரவலாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா அந்த வீடியோ கிளிப்பிங்கை வச்சு மேட்சிங் பண்ணலாம் போட்டாங்க. என்னன்னா இவங்க போனது விஜயோட கார் தான், ஆனால் விஜய் வந்து போகிறதுக்கு முன்கூட்டியே இவங்க வந்து த்ரிஷா டெல்லிக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறமா தான் நம்மளோட விஜய் வந்து டெல்லிக்கு போனார் அப்படிலாம் பரவலாக பேசப்பட்டுச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சுற்றி இந்த விஜயோட மனைவி சங்கீதா அவங்க வந்து விவாகரத்து வேணும்னு சொன்னதுக்கு அப்புறமாவே விஜய் கூட சேர்த்து வச்சு பேசுகிற ஒரு நபர் அப்படின்னா அது நடிகை த்ரிஷா மட்டும்தான். ஆனால் த்ரிஷா வந்து இதை பற்றி எதுவுமே வாயை திறக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க வேணும்னே பப்ளிசிட்டிக்காக இது பண்றாங்களா, நம்மளை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அது பண்றாங்களா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி த்ரிஷாவோட அம்மாவுமே அதே வேலையை தான் செய்கிறாங்க போல, நம்மளை பற்றி தான் எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலைகளில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ நான் இதுவரை எப்பவுமே சொல்ற மாதிரி தான், அவங்க பண்ற விஷயம் அது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது தொடர்பா விஜய் அல்லது த்ரிஷா வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் இதுக்கான முடிவு யாருக்குமே தெரிய போறது கிடையாது. 2 பேருமே திருமணம் கூட செஞ்சுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது தொடர்பாகவும் அவங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க. எப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்பா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான்பா, குட் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் ஆத்திரத்தை உண்டு பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். இப்போ விஜய் வந்து ஒரு நடிகரா மட்டும் இருந்திருந்தா யாரும் இந்த அளவுக்கு அவரை வந்து கேள்வி கேட்க போறது கிடையாது, இவரை தாக்கி பேச போறதும் கிடையாது. இப்போ வந்து எனக்கு சினிமாவே வேண்டாம்ப்பா, நான் மக்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொது வாழ்க்கைக்கு மக்களோட வாழ்க்கைக்குன்னு வந்ததுக்கு அப்புறமா இவர் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் ஈடுபட்டா கண்டிப்பா நிறைய பேர் கேள்விகள் கேட்பாங்க. அது பதில் சொல்ல வேண்டிய இடத்துல விஜய் இருக்காரு. ஆனா இது தொடர்பா விஜய் ஏன் பதில் சொல்லாம இருக்கிறாரு அப்படின்றத ஒரு கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இவரோட குடும்பத்தையே பார்த்துக்க முடியாத விஜய் வந்து எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய போறாரு, விஜயை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் வந்து விஜயோட வழியில கெட்டு போக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.